அனைவருக்கும் வணக்கம். ஒருவனை வீழ்த்துவதற்கு திராவிடம் எடுக்கும் கடைசி ஆயுதம் தான் பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்போம். எதனால அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களோடு பெண்களை ஒப்பிட்டு பேசி இந்த பெண்ணை அவர் வச்சிருந்தாரு, 7 முறை கருக்கலைப்பு பண்ணாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் லைவ்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முத்துராமலிங்க தேவரையா, அதாவது ஆன்மீகம் கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்ந்த ஒரு மனிதருக்கு 3 மனைவி கட்டி வைத்த கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். நம்ம ஐயா காமராஜர் தொடங்கி எல்லாரையுமே பெண்களை வச்சு இழிவுபடுத்துவது இவர்களின் இயல்பு. அதே போலதான் சவுக்கு சங்கரையும் இப்ப இழிவுபடுத்த பாக்குறாங்க. சவுக்கு சங்கர் நான் யோக்கியன்னு சொல்ல வரல, சவுக்கு சங்கர் செஞ்சது தப்புதான், ஆனா கைது பண்ணிட்டீங்க. அதையும் தாண்டி நேத்து மதுரை நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கரை அழைத்து வரும் பொழுது வெளியில் ஒரு 100 பெண்கள் நிக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு வெளியில. என்ன பிரச்சனைனே தெரியல, காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. விளக்க மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கரை கைது செய், அவங்களை தூக்கிலிடு தூக்கிலிடு. ஒரு பெண் கத்துறாங்க, சவுக்கு சங்கரை தூக்கிலிடு தூக்கிலிடுன்னு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. பத்திரிகையாளர் போய் அந்த பெண்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எதுக்காக வந்தீங்க, சவுக்கு சங்கர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னே தெரியல, சவுக்கு சங்கர் மூஞ்சி கூட உங்களுக்கு தெரியாது, இந்த வீடியோலாம் அவங்க பார்க்கல. ஆனாலும் இவர்கள் போராடுறாங்க அப்படின்னா இவர்கள் 200 ரூபா கொடுத்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவா தெரியுது. யாருக்கு எதிராக வந்திருக்கீங்க? இந்த வேலையை செஞ்ச திமுக காரன் இருக்கான் பாரு, எந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனநிலையில இருப்பான்னு பாத்துக்கோங்க. அப்போ பெண்களை எல்லாம் நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க. சவுக்கு சங்கர் பேசியது இப்ப இழிவு இல்ல, நேற்று நீங்க பண்ணீங்க பாரு, அதுதான் இழிவு. 200 ரூபா கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு தெரியாத நிலைமையில வராங்க மக்கள், பெண்கள். அப்போ நீங்க தான் பெண்களை இழிவுபடுத்துறீங்க. 200 ரூபாய்க்கு வராங்க பாத்தீங்களா அந்த பெண்கள்லாம், என்ன பிரச்சனைனே தெரியல. பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்கிறார், ஒண்ணுமே சொல்ல தெரியல. ஆனாலும் போராடுறதுக்கு விளக்க மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு வருதுங்க. அப்போ இந்த பெண்களை எல்லாம் இழிவுபடுத்துறது நீங்க தான். மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் தரும், மகளிர் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அப்புறம் எதுக்குப்பா 200 ரூபாய்க்கு இந்த போராட்டத்துக்கு வராங்க? என்ன பிரச்சனைனே தெரியாம எதுக்குப்பா வராங்க? நாங்க எல்லாம் பெண்களை வாழ வச்சுட்டோம், பெண்களுக்கு சமத்துவம் சமூக நீதியெல்லாம் நாங்க வழங்கிட்டோம், நாங்க பாத்தீங்கன்னா மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசுவது திமுக தான். அதுல திமுக தான் நம்பர் 1. துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன எல்லாரும் பலபலன் இருக்கீங்க, பான்ஸ்போர்ட் போட்டீங்களா, 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு தோணலையா? சவுக்கு சங்கர் பேசியதை விட பன்மடங்கு அளவு திமுகவை சேர்ந்தவர்கள் பேசியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசாத பேச்சா? சசிகலா அம்மையாரை எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்ததை காரணம் காட்டி என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காருன்னு தெரியுமா? எந்த மாதிரியான டபுள் மீனிங் எல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியுமா? அப்போ அதை விடவா சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி விட்டார்? சவுக்கு சங்கர் பேசுனதை நான் நியாயப்படுத்தல, ஆனால் திமுக காரவர்கள் இந்த மாதிரி வேலையை, இதுக்கு யோக்கியம் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியம் கிடையாதுன்னு தான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாம நேத்து நீங்க நீதிமன்றத்துக்கு வெளியில 100 பெண்களை அழைச்சிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட வச்சீங்க பாரு. இந்த அளவு கேவலமான கேடுகட்ட வேலைய வேற எவனும் செய்ய மாட்டான். எல்லா கட்சிக்காரனும் நான் இந்த கட்சியில தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிடுவான். ஆனா திமுக காரன் மட்டும் தன்னை ஒரு நடுநிலையாளர்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்? திமுகவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அயோக்கியத்தனங்கள் எல்லாம் கேள்வி கேட்கும்போது நான் திமுகவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி யூடியூபர் எல்லாம் பேசுவானுங்க. எடுத்துக்காட்டுக்கு யூடியூப் புருட்டஸ், திமுகவோட 1ஆம் நம்பர் முட்டு கொடுக்கக்கூடிய முட்டாப்பாயாவன். ஆனா நான் திமுக எல்லாம் கிடையாது, நான் பெரியாரிஸ்ட்ன்றான் ஒரே வார்த்தையில. இப்ப யாருக்கு ஓட்டு போடுவ? திமுக தானே ஓட்டு போடுவ. திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எல்லாமே கடைசியில கருத்தியெல்லாம் மோத முடியாம பெண்களை வச்சு வேலையை முடிக்க பார்ப்பாங்க. சவுக்கு சங்கர் நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டாப்புல, வாயை கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்டாப்புல. அதனால முடிச்சு விட்டீங்க போங்க, ஒரே அடியா முடிச்சு விட்டீங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இதே பிரச்சனையில இதே மாதிரி ஒரு பெண்ணை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானையும் காலி பண்ண நினைச்சாங்க. இவர்கள் கைது செய்யணுங்கிறது உங்களோட எண்ணம். அதற்கான காரணம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இப்ப பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாரு அப்படின்னா எத்தனையோ திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கைதாயிருக்கு நேரம். ஆனா அவங்க எல்லாம் கைதாக மாட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாம் திமுகவில் இருக்காங்க, அவங்க பேசினா தப்பு கிடையாது, இவங்க பேசிட்டா தப்பு.
யாரு பேசினாலும் சட்டம் ஒண்ணுதான். எல்லாரையும் நீங்க கைது பண்ணியிருந்தா அது வந்து ஒரு நியாயங்களாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த அளவுக்கு இழிவா பேசுவாரு. அவர் எதுக்கு கட்சியில இருந்து நீக்கிட்டு அவரு சிறைக்கு போயிட்டு வந்துட்டாரு. திரும்ப எதுக்கு கட்சியில இணைச்சிங்க? திரும்ப எதுக்கு மேடையில பேச விடுறீங்க? இன்னமும் இப்ப மட்டும் அவர் ஒன்னா ஒழுங்கா பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு மீமா ட்ரெண்ட்ல இருக்கு. எல்லா இடத்துலயுமே ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட்ல இருக்கு. என்ன பேசினாரு? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களாங்கிறாரு, அடங்கம்மாளங்கிறாரு. என்னென்ன கேவலமான வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்காரு மேடையில் தெரியுமா? அது எடப்பாடி அவர்கள் குறித்து, அதிமுகவை சேர்ந்தவர்கள் குறித்து, அண்ணாமலை குறித்து கருத்தியெல்லாம் விமர்சிங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அவர்களும் உங்க கட்சியில தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் பெண்களை இழிவுபடுத்தியதை விட சவுக்கு சங்கர் 0.1% கூட இழிவுபடுத்தல. எந்த அளவுக்கு கேவலமான முறையில துரைமுருகன் எடுத்துக்கலாமே, பேசு நைஸா பேசு, 1000 ரூபாய் வரும், போ வீட்டுக்கு தெரியாம எங்க வேணாலும் போ வா அப்படின்னு பேசுறது. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி ஒண்ணு பேசியிருந்தாரு. மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? நான் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எந்த காணொலி அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான அன்னைக்கே பேசியிருந்தாரு. அந்த காணொலியில சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை தெரிவிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. நீங்க மீசா வழக்குல உள்ள போல ஸ்டாலின் அவர்களே, நீங்க மீசா வழக்குல போல, எந்த வழக்குல போனீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு முடிக்கிறாரு. நீங்க தான் சிறைக்கு போன கஞ்சினீங்க. மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே மீசா வழக்குல போகல. ஆனா மீசா வழக்குல போன மாதிரி இன்னைக்கு பொய்யை சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். அதை போன்ற தவறான செயல்களை செய்ய மேடையில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் சிறைக்கு செல்ல மாட்டோம். இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாலியல் வழக்குல தான் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா மேடையில பேசுறாரு. அவரை இந்த திமுக அரசு கைது செய்யவில்லை. RSS குருமூர்த்தி அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? அவர் போட்ட பதிவுல திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னு கொஞ்சம் பதிவை பாருங்க. திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் தான் திமுக காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. அவரை ஏன் கைது பண்ண முடியாது இவர்களால்? இவர்கள் இந்த மாதிரி ஏதாவது யூடியூபரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமா சண்டையா இருக்கு? ஆளும் கட்சிக்கும் யூடியூபர்களுக்கும் தான் பிரச்சனையா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனா யூடியூப் சேனல்ல ஆளுங்கட்சியில நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், மக்கள் படக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தொடர்ச்சியா எடுத்து போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யூடியூப்னு ஒண்ணு இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. யூடியூப்ல வந்து பேசுறவர்களை கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் சவுக்கு சங்கர் இப்படி பேசி மாட்டிட்டாரு. இப்போ வேற ஒரு வழக்குல சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருந்தா சவுக்கு சங்கருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்திருக்கும்? பிற கட்சிகள்கிட்ட இருந்து கண்டன குரல் வந்திருக்கும். கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்படுகிறதுன்னு பேசியிருப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல சவுக்கு சங்கரை கைது பண்ண மாதிரி திமுகவை சேர்ந்தவர்களும் எத்தனையோ பேர் பெண்களை குறித்து இழிவா பேசுறாங்க. RSS குருமூர்த்தியை கைது பண்ணுங்க, நீங்க பாலியல் வழக்குல தான் உள்ள போனீங்கன்னு சொன்ன அந்த நபரை கைது பண்ணுங்க, அண்ணாமலையை கைது பண்ணுங்க. யாரையுமே கைது பண்ணாம நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறவரை கைது பண்ணி இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்களே. அவருக்கு எதிராக 100 பெண்களை திரட்டி காசு கொடுத்து எதுக்கு இதெல்லாம்? அப்ப ஒரு யூடியூபரை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா இந்த அரசு எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு எதிர்கட்சியை பார்த்து பயப்படலாம், ஒரு மத்திய கட்சிகளை பார்த்து பயப்படலாம். ஆனா இவங்க பயப்படுறது எல்லாமே யூடியூபரை பார்த்துதான். இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யூடியூபர்கள் எல்லாம் மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது.